தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். டேனியல், உங்களுக்கும் வணக்கம். நிறமாறாத தமிழுக்கும் தமிழ் நேரத்திற்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். சார், எடப்பாடி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், அந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ஒரு அறிக்கையை எடப்பாடி விட்டிருக்கார். எப்படி பாக்குறீங்க சார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை? எடுத்த உடனே ஏதாவது ஒரு ஜோக்கரை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி ஜோக் அடிக்கிறீங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். சார், புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் சார். யார் புரட்சி தமிழர்? வேற மாநிலத்திலிருந்து வந்த ரஜினிகாந்த் பேசுகிற தமிழ் கூட, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுகின்ற தமிழ் கூட பாத்தீங்கன்னா ஒரு கேட்கறதுக்கே ஒரு அவ்வளவு இனிமையா இருக்கும். மறைந்த சரோஜா தேவி அவர்கள்லாம் பேசும்போது, தமிழ் பேசும்போது அவ்வளவு இனிமையா இருக்கும். அவங்க முழுமையா உச்சரிக்க முடியலன்னா கூட அவங்க பேசும்போது நமக்கு ஒரு ஆர்வமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இன்றைக்குங்கிறது திருப்பிங்கிறது அதை ஒரு இன்டர்வியூல பின்னி பெடல் எடுத்துட்டார் ஒருத்தர். இன்டர்வியூ எடுக்கும்போது, என்ன சார் இது என்ன இன்றைக்கு இல்ல திருப்பி அப்படிங்கிறது என்ன சார் உலக அளவுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்கிறார் அவரு. அந்த அளவுக்கு அவரை கிண்டல் பண்ற இன்டர்வியூவா மாறி போச்சு அது. நீங்க என்னடா நான் அவரை போய் புரட்சி தமிழர், என்ன புரட்சி தமிழ்ல பண்ணிட்ட நீ? எந்த புத்தகம் படிச்சேன்னு நிருபர் கேட்டா அதையே காட்ட முடியாத ஒரு மனிதர், எந்த புத்தகத்து பேரை சொல்ல முடியாம தவித்த ஒரு மனிதர், லைப்ரரி உள்ள போய் கூட திருக்குறள்னு சொல்ல வரல அவருக்கு. எல்லாம் உதயகுமாருக்கு பொழுது போல. அதனால புரட்சி தமிழர்னு நம்ம யாரையே புரட்சி கவிஞர்னு சொன்னோம், பாரதிதாசன் சொன்னோம். அழகு தமிழ்ல பேசுற நடிகர் சத்யராஜ புரட்சி தமிழர்னு சொன்னோம். இவர் எங்க இருந்து புதுசா முளைச்சிட்டு வந்தாரு? தமிழ்ல இவர் என்ன புரட்சி பண்ணாரு? உங்களோட சார், தமிழ்நாட்டுக்கு புரட்சி பண்ணிருக்காருல்ல சார்? இல்ல, உங்க 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 தமிழ்நாட்டினுடைய ஃபாதர் அவர் பேசினாருன்னா அது ஒரு புரட்சியா இருக்கும். இலங்கையை பற்றி மற்றவைகளை பற்றி பேசும்பொழுது உண்மையிலேயே புரட்சியா இருக்கும். அதனாலதான் லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து ரசிக்கிறார்கள். அதுதான் காரணம் வேணும். புரட்சின்றது லெனின் புரட்சியாளர், அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர், தந்தை பெரியார் சமுதாயத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பிய போராடிய மாபெரும் புரட்சியாளர். பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஆட்சி மூலமாக அமல்படுத்தி அதை அழகு பார்த்து போராடி காங்கிரஸை வீழ்த்து 18 ஆண்டு காலம் போராடி வீழ்த்து வந்தவர். ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்கிறோம். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவின் கொள்கைகளை நிலைநாட்ட, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை நிலைநாட்ட புரட்சி செய்தார். ஆட்சியிலே மாற்றம் கொண்டு வந்தார். அதையே கடைபிடித்து பரிணாம வளர்ச்சிகளிலே வெற்றியை குவித்த அம்மா. இவர்களெல்லாம் முன்னாள் புரட்சி புரட்சி புரட்சின்னு சொன்னா அப்புறம் நான் என்ன சொல்றதுங்க? அறிவாய்ந்தவர்களை புரட்சியாளர் என்கிறோம். முட்டா பசங்களை போய் புரட்சியாளர்னு சொன்னா நீங்களும் காலையிலே உங்களுக்கு பொழுது போலன்னு என்ன பிடிச்சிக்கிட்டு புரட்சி தமிழர்னா, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லியிருக்கான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. 2 வரி தான் சொல்லுவாங்க எல்லாரும். அடுத்த 2 வரி நான் டேனியலுக்கு சொல்றேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அமுதமூறும் அன்பு கொண்டு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பிறநகைக்க முடிவணங்கி நிற்பதோ. அடிமை சாசனத்தை பிஜேபிக்கு எழுதி கொடுத்துட்டு இவர் புரட்சி தமிழர் வேற. அசிங்கமா இல்ல சொல்லிக்கிறதுக்கு? தமிழன் வீரமிக்கவன், தமிழன் மானம் உடையவன், தமிழன் கவரிமான் போல வாழ்பவன் தமிழன். தமிழனுக்கு தன்மானம் தான் முதலில் சரியாக பிறக்கும் பொழுதே அவரோடு பிறந்து விடுகிறது தன்மானம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஈண்டெடுத்தவர்களுக்கு நீ தரும் மகிழ்ச்சி, உன் உடம்போடு பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. இதைதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. இன்னைக்கு யாரை போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம டெய்லியிலும் உட்காந்துக்கிட்டு புரட்சி இறைச்சின்னு பேசுனா அந்த புரட்சிக்கே மரியாதை எல்லாம் போயிடும் சார். புரட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது இல்லாம போயிடும். வரலாறு மிக்கது புரட்சி. உலகம் புறா புரட்சி தான் தோன்றியது, இன்று நேற்று அல்ல. பாலஸ்தீன் பாருங்க, இன்னும் அந்த புரட்சி ஓயவே இல்லை. அப்படிப்பட்ட புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சியாளர்களை எல்லாம் நாம் சந்தித்து விட்டோம் சார். அதுல சார் அவரு குறிப்பா அந்த பிரச்சாரத்துல சார் எடப்பாடி சொல்றாரு, முதல்வர் அவன் இவன் ஒருமையில பேசுறாரு சார். அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? கடுமையான விமர்சனங்களை ஒருமையில வைக்கிறார். தந்தை பெரியார் இவரை போன்ற மனிதர்களைத்தான் காட்டு மிராண்டி என்று சொன்னார்கள். காட்டு மிராண்டின்னு காட்டு மிராண்டி. முதல்வர் மேல முடியாத கோபம். அந்த சுற்றுப்பயணம் தோல்வி அடைகிறது. அதுல ஒரு வெங்காயமும் இல்ல சுற்றுப்பயணத்துல. சார், கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா சார்? கூட்டம் நான் அடிக்கடி சொல்லுவேன், காசு இருந்தாதான் பேச சொல்லுன்னு சொல்லி. அது மாதிரி 300 ரூபா
சரிங்களா? நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு பிரியாணி அப்படியே கூட்டு போயிட்டு பல்லடகரை காமிக்கிறவன் ஒரு பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்து சுத்தி காமிச்சிட்டு அவன் பார்க்காத ஊரையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வில்லேஜுக்கு திரும்பி போவாங்க. அதில நடக்குது. காசை நிறுத்து 10 பைசா கூட கொடுக்காத. எங்க என் அண்ணன் நாஞ்சில் சம்பத் தான் சொல்லுவாரு. புகழேந்தியும் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமியும் பேசுறாருன்னு ஒரே ஊர்ல தனித்தனியா மீட்டிங்க போடுங்க. அப்ப யார் கூட்டம் வரான்னு பாரு. காசு கொடுக்காம வெறும் அட்வர்டைஸ்மென்ட் மாத்திரம் தான் இருக்கணும். பேசுறாங்கன்னு அறிவிப்பு மாத்திரம் தான் இருக்கணும்னு சொல்லுவார். அவர் எவ்வளவு பெரிய நாவுக்கரசர் பேச்சாளர். அவர் என்ன பார்த்து சொல்லுவாரு. என்னை வைத்து அதை சொன்னார். ஒரு தடவை சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்கங்க. அங்க வந்து இந்த ஆள் என்னவோ பேசிட்டு இருக்காரு, அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க வந்தவங்க. எப்படா முடியும், எப்ப சாப்பிடலாம், எப்ப போலான்னு. இவர் என்ன அப்படி அறிவை ஊட்டிட்டாரா அங்க வந்து நிக்கிற மக்களுக்கு? இவர் என்ன தந்தை பெரியார் பேரறிஞர் கொள்கையெல்லாம் எடுத்து சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நினைவூட்டி அம்மா செய்த திட்டங்களை எல்லாம் சொல்லி, ஏதாவது டேனியல் எங்கேயாவது ஏதாவது கூட்டத்துல அம்மா திட்டங்களை சொல்லி ஒரு பார்த்துருக்கீங்களா? ஆட்சியில் இருக்க மாதிரி தை பிறந்தா வழி பிறக்குமா, அதுக்கு இவர் 2500 ரூபா கொடுக்குறாராம். என்ன யோகியது, என்ன பண்ண நீ 4.5 வருஷத்துல? சார் பட்டுப்படவை விட்டி சார் பட்டுப்படவை விட்டீங்க சார். பட்டுப்படவை நாங்க பட்டு புடவை கிட்டு புடவைன்ட்டு என்ன என்ன இது? அதாவது இதை வந்து நடைமுறைப்படுத்தி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். அப்பயே சார் ஒண்ணுமே இந்த மண்டையில தெரிய மாட்டேங்குது சார். அதனாலதான் சார் அப்ப திட்டுறா, அப்புறம் கோவம் வருது. அவரு கண்ணாப்பிடான்னு பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், நேற்றே சொன்னேன், கீழ்ப்பாக்கத்துக்கு போக சொன்னேன், டெஸ்ட் பண்ணி சொன்னேன். ஏன்னா இவர் மக்களை ஆய்வு செய்யணும்னு யாரோ எனக்கு மக்கள் இல்லை, இவர் ஆய்வு செய்யணும். முதல்ல பட்டுப்புடவை என்ன, பட்டுப்புடவை கொடுத்தாச்சுங்க அம்மா. இது என்ன நீ போய் புதுசா முளைச்சிட்டு கொடுக்குற? நீ அறிவு இருக்கா உனக்கு? பட்டுப்புடவை கொடுத்தாச்சுங்க. பட்டுப்புடவை, அப்புறம் தாலிக்கு தங்கம், அந்த சீர் அப்படியே செட்டு வரும். சனி கேட்டாவது ஒழியணும். அந்த பேரவை மாநில செயலாளர் அன்பழகன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் எதெல்லாம் வருதுன்னு கேட்டா தெரியும். அதே பேரவைக்கு உதயகுமார் செயலாளரா இருந்தாரு. உதயகுமார் என்னெல்லாம் கொடுத்தா தெரியும்னு சொல்லி உதயகுமாரை கேட்கணும். ஒன்னும் கேட்கறது இல்லை. நான் பட்டு புடவை கொடுக்குறேன், நிக்கிற கொடுக்குறேன், சட்டி கொடுக்குறேன்னு. இது என்ன கேவலமா போய் நின்றுட்டு இந்த சீமான் சொல்ற மாதிரி தான் பிச்சைக்காரம் பண்ணி பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு, உயர்ந்த திட்டங்கள், உயர்ந்த எண்ணங்கள், விஷன் பெரிய அளவில் எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறோன்றதை சொல்லணும். நான் வந்தா காவேரி தண்ணி கர்நாடகால இருந்து திறந்து விட்டா அப்படியே ஓடி போய் கடல்ல சேருது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணிருப்பேன் 4.5 வருஷத்துல? ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா அந்த 4.5 வருஷம் போனதான் மிச்சம். 4 வருஷம் ஒன்னும் கிழிக்கல. அம்மா மாதிரி ஒரு திட்டமும் கிடையாது. அந்த மாணவர்கள் 7.5 அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஒரு சலுகை கிடைத்தது. அந்த நீட்ல ஒரு 12, 13 அகாமடேஷன் மாதிரி 300, 400 ஆச்சு. ஆனா அதே 11 காலேஜ் சொல்லி ஊழல் நடந்து அந்த ஊழல் வந்து நடவடிக்கை எடுக்காம மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கிற இந்த தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதானே வரலாறு, இதுதானே உண்மை. அதான் சார் இந்த பட்டுப்புடவை இந்த திட்டம் எல்லாம் கொடுக்கிறாரு. ஸ்டாலினை ஒருமையில திட்டுறாரு. பட்டுப்புடவை எல்லாம் கொடுத்தாச்சு. ஸ்டாலினை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இந்த ஆளுக்கு யோகியதை இல்லை சார். ஸ்டாலின் மு.க. ஸ்டாலினா வக்காலத்து வாங்கி எல்லாம் பேசிட்டு இல்ல. நீங்க கரெக்டா நீங்க வந்து எடை போடணும் ரெண்டு பேத்தையும். மு.க. ஸ்டாலினை குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவில் அப்பழுக்கற்ற ஒருவர், அதிமுகவை தலைமை தாங்கி நடத்தி செல்லக்கூடிய ஒருவர், அவரை குறை சொல்லலாம். அது கரெக்டா இருக்கும். இவருக்கு என்ன யோகியதை இருக்கிறது பேசுவதற்கு? நேற்று அடிச்சாங்க பாத்தீங்களா ஆப்பு இந்து முன்னணியில, எடப்பாடிக்கு கண்டனம் வந்துருச்சு இல்ல? ஆமா சார். மாநாட்டுல போய் இப்படி 4 பேரை உட்கார வச்ச. கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. சனின்னு சொல்லி தொலைய. கொள்கைன்னா என்ன, கோட்பாடுன்னா என்ன? ஒரு இடத்துல சொல்ல முடியுமா உன்னால? என்ன கொள்கை உனக்கு? என்ன கொள்கை? RSS பின்னாடி போறது கொள்கையா? பஜ்ரங் தெலுங்கு வெண்சாமரம் வீசுறது கொள்கையா? இந்து முன்னணி கூட்டத்தில் போய் 4 முன்னாள் அமைச்சரை உட்கார வைக்கிறது கொள்கையா? RSS நூற்றாண்டு விழாவில் வேலுமணி போய் கலந்துக்கு சொல்றது கொள்கையா? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் நீ பேசுன்னா அவர் மாற்றாரு பாருங்க. எப்படி முதலமைச்சர் என்டோன்மெண்ட் ஃபண்ட் எடுத்து HRNC ஃபண்டை அறநிலையத்துறையிலிருந்து அந்த ஃபண்டை எடுத்து எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்றாரு. பழனி ஆண்டவர் கோயில்ல வந்து இதுல பழனியில அது அந்த பணத்தை தான் எடுத்து ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டியிருக்காங்க. இது கூட தெரியாம உட்கார்ந்துருக்காரு. எத்தனை நல்ல திட்டங்கள் அது மூலியமா அந்த அறநிலையத்துறையிலிருந்து நிறைவேறி இருக்கிறதுன்றது கூட ஒரு முதலமைச்சரா இருந்தவருக்கு புரியலையே, தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் சார் இந்த ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா செய்த திட்டங்களை எல்லாம் உட்கார வச்சு சொல்லு புகழ்ந்தினா அடுக்கிக்கிட்டே போவேன். அதான் சார். இப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு, தாவேகா, நாம் தமிழர், விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் நான் கூட்டணிக்கு அழைக்கலன்னு சொல்றாரே சார்.
அவர் கூப்பிடவே இல்லையாமே. அதான் சீச்சி இந்த படம் புளிக்கும்னு சொன்ன கதை தான். படம் கிடைக்கல. அப்புறம் கடைசியில சீச்சி இந்த படம் புளிக்கும்னு சொன்ன கதை தானே. யார பேசுறீங்க நீங்க? கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு தோழர்கள்ட்ட போய் தகராறுக்கு போறாரு சார் இவரு. எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க சரித்திரம் வாய்ந்த அது ஒரு இயக்கம். எப்படி நம்ம சொல்றோமோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா புகழும் இயக்கத்தின் புகழும் பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும், தலைவர் புகழே நிலைத்திருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலோங்கி நிற்கும் எப்படி சொல்றோமோ அப்படி கம்யூனிஸ்டை யாராலையும் அழிக்க முடியாது. தியாகத்தினுடைய அடிப்படையாக வந்ததுதான் கம்யூனிஸ்ட். 2 கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட். தலைவர் 72 இயக்கத்தை கண்டபோது தோழர் தங்கமணி அவர்களை தானே பக்கத்துல வச்சுக்கிட்டாரு கல்யாண சுந்தரம். நினைச்சு பாருங்க நீங்க. அன்னைக்கு கம்யூனிஸ்டோட கூட்டணி சார் ஏடிஎம்கே இருந்ததா இல்லையா? அப்படித்தானே வந்தோம். ராஜாவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தாங்க தோழர் ராஜாவுக்கு டெல்லியில. வாஜ்பாய் ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் நான் அன்னைக்கு டெல்லியில கூட இருந்தேன். பரதன் அவர்களை போய் சந்தித்தார் உடனடியாக தோழர் பரதன் அவர்களை. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் லீடர்கள்ட்ட அந்த தலைவர்கள்ட்ட தனி மரியாதை எப்பொழுதும் அம்மாவிற்கு உண்டு. அம்மா அப்படிதான் பழகினாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். சில நேரங்களில் திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமும் கம்யூனிஸ்ட் சாய்ந்திருக்கிறது. நீ நிக்க முடியல, இப்போ படுத்து படுத்து தவழ்ந்து தவழ்ந்து பழக்கம். உன்னை எழுப்பி கையை பிடிச்சு நிறுத்துறதுக்காவது ஒருத்தர் வேணும்ல. அப்ப கம்யூனிஸ்ட் தலைவர்களை வரவேற்று தோழர் வாங்க, எனக்கும் கம்யூனிசம் பிடிக்கும், அம்மா உங்களோட நட்புறவோட இருந்தாங்க, தலைவர் இருந்தாரு, ஆரம்பத்திலே கூட்டணியில் இருந்துதான் அதிமுக திண்டுக்கல் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றது, ஆட்சி அமைச்சோம். அந்த கதையெல்லாம் சொல்லி தனித்திறன் தெரிஞ்சாதான சனின்னு ஒரு இடமும் தெரியாது. அதெல்லாம் சொல்லி நட்புறவோட கொண்டு போகும். அப்புறம் அவங்கள்ட்ட சண்டை திரும்ப இல்ல சார், பாஜகவோட ஒரு கூட்டணியில இருக்கிறப்ப எப்படி கம்யூனிஸ்ட கூப்பிட முடியும் சார்? அவங்க எப்படி அந்த கூட்டணிக்கு வருவாங்க? அதை நீங்க விட்டுட்டு வராங்க. வேணாம்னா இந்த ஆள் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, வராங்க. இவரு பர்மனண்டா பிஜேபியில போய் இருந்துருவாரு, அங்கேயும் முதுகுல குத்ததான் போறாரு. இப்பயே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த டூர் முடிகிற வரைக்கும், சுற்றுப்பயணம் முடிகிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணின்னு இவரால சரியா சொல்ல முடியுதா? அப்புறம் என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பிரிவு அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப அதிமுக தனியா இல்ல, அதை ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு. அப்புறம் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம், நாங்கள் கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தனித்து நிற்போம், எங்களை ஏமாற்ற முடியாது. யாருக்கு சொல்ற? பிஜேபிக்கு பயந்துட்டு சொல்றியா? பிஜேபி காரங்களை பார்த்து தானே அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அப்படின்னா சொன்னதை சொல்லிட்டு அப்புறம் இல்லை நான் ஸ்டாலினை பார்த்து சொன்னேன். ஸ்டாலினை பார்த்து நீ எதுக்கு சொல்ற? சண்டை உனக்கும் உன்னுடைய எதிரிக்கும். ஸ்டாலினை பார்த்து என்ன சொல்றது? என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னா ஸ்டாலினை ஏமாத்திட்டு இருக்காரு. அறவேக்காடு அறிவு சார். இந்த அன்வர் ராஜா ஒரு அதிமுகவினுடைய மிக முக்கிய தலைவர், அவர் போயிட்டாரு. அவரை தொடர்ந்து நிறைய தலைவர்கள்லாம் மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்குதே சார். அதிமுகல இருந்து வெளியேற போறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருதே சார். ஆமாங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரத்துக்கு ஜெயக்குமார் பேக் பண்ணிருக்கணும். ஜெயக்குமார் ஒரு தன்மானம் மிக்கவர்னு பேசிக்கிட்டாரு, சுயமரியாதைக்காரர்னு. ஆகவே அவர் விட்டு வெளியே வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர் சும்மா இல்லைன்னு சொன்னா அவருடைய மனசாட்சி ஒத்துக்காது. இல்ல, முடிசூடா மன்னனாக இருந்தேன், எனது மகன் சக்கரவர்த்தியாக இருந்தார், நாங்கள் எங்களுடைய கோட்டை ராயபுரம் எல்லாம் போச்சு, விழுந்தது கோட்டை. பிகாஸ் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததால் விழுந்தது ஓட்டை. ஒரு ஓட்டை விழுந்த வண்டி பழைய வண்டியில் ஏறி சவாரி செய்ய முடியாது. பிஜேபி என்ற கட்சியோட கூட்டணி இனி கிடையவே கிடையாது. இந்த முழக்கமெல்லாம் எப்படி நாளைக்கு ராயபுரத்தில் போய் சொல்லுவார் அவர்? அதனால அவர் நிச்சயமா கட்சி மாறுவதற்கு என்னை பொறுத்தவரை அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு பழனிசாமியை துரத்தணும், இல்ல கட்சி மாறணும். அதுல அவர் தெளிவா இருப்பார். அவர் இந்த செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் ஏறக்குறைய இனி அவரோடு ஒத்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. பொன்னையனே வெளியில வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவர் திட்டாத திட்டில்ல பிஜேபி. தமிழுடைய எதிரியே பிஜேபின்னு தான் பேசினவர் யாரு? பொன்னையன் அண்ணன். இவங்கெல்லாம் கொடுங்க, மீதி பேர்லாம் KP முனுசாமி, இந்த என்னுடைய அன்பு சகோதரர் OS மணியெல்லாம் அடிமையா மாறிட்டாங்க. அவரை போய் OS மணி அண்ணே அண்ணே அப்படின்றது அவ்வளவு கேவலமா போயிடுச்சு நிலைமை. OS மணி 2026 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணவர் யாரு? இவரு முனுசாமி. எல்லாம் அசிங்கமானவர்கள். ஆகவே அவங்க ஏதோ ஒண்ணு நாடி தேடி பொழைப்புக்காக அரசியல் நடத்துறாங்க. நான் சொன்ன 3-4 பேர் வெளியில வந்துருவாங்க, அவரோட பயணம் செய்ய மாட்டார்கள். ஆகவே ஜெயக்குமார் ஆகட்டும், செல்லூர் ராஜா ஆகட்டும், பொன்னையன் ஆகட்டும், அன்வர் ராஜா போனது போல வெளியிலே போய் விடுவாங்க. இது போல ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் வெளியேற தயாராக இருக்கு. பல பேர் வாயே திறக்காம இருக்காங்க. அதை தான் நீங்க கவனிக்கணும். வாயே திறக்கல. அதனால அவங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க,
என்ன பண்றதுன்னு புரியலீங்க. அதாவது நிலை தடுமாற்றம். முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது? மதில் மேல் பூனையாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இவருடைய தலைமையின் கீழ் இருப்பதற்கு இங்கே யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆகவே அவர் ஏதோ ஒரு பொட்டிய கட்டிக்கிட்டு ஒரு ஒரு பஸ்ன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு, அதான் முதல்லயே நான் சொன்னேனே உங்களுக்கு. அந்த பஸ் வந்து வனவிலங்கு வார விழா முடிஞ்சுட்டு வெளியில வர பச்சை பெயிண்ட் பஸ் மாரி இருக்கு. அதுல அப்படியே இந்த ஆ பக்கத்துல எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு, சர்க்கஸ் டென்ட் மாரி அது. அதுல உட்கார வச்சுட்டு வராரு. அவர் ஒருத்தர் தான் மேடைக்கு வராரு. மத்தவங்கலாம் சேர்க்க மாட்டாரு. மத்தவங்கலாம் வந்து பார்த்தா, இவர் ஒருத்தர் தான் பெரிய கதாநாயகன். நீங்க சொன்னீங்களே புரட்டு தமிழரா என்னது அது? புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் சார், எழுச்சி பயணம். புரட்டு தமிழனின் கவிழும் பயணம். அரசியல் தனிப்பட்ட முறையில் சொல்ல, அரசியலின் இறுதி யாத்திரை இதுதான். இந்த யாத்திரை தான். எத்தனையோ யாத்திரைலாம் பார்த்துட்டோம் நாங்க. எங்களுடைய லைஃப்ல. ஒண்ணு நடந்தே தமிழ்நாடு மேல போனாரு. இனி ஒரு தலைவரை காண முடியாது. ஒரு இளம் வயதிலேயே இப்ப இப்ப இருக்க 50, 55 வயசுல ராகுல் காந்தி குமரி முனையிலிருந்து இமயம் வரை நடந்து போய் சாதனை பண்ணாரு. முன்னாள் பிரதமர் தேவேகவுடா ஒரு ஊர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் நடந்து போனாரு. எவ்வளவு பார்த்துட்டோம் நம்ம. எத்தனை நடைப்பயணங்களை பார்த்திருக்கிறோம். சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு கண்டிப்பா நடைப்பயணமா? சார். நம்ம அத்வானி போன மாரி ரத யாத்திரை. ஜம்முன்னு கோல்டன் யாத்திரை பச்சை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ பாதாமும் முந்திரியும் சாப்பிட்டுட்டு அழகா போய் இறங்கி இப்படி டாட்டா காமிச்சிட்டு குடுத்த காசுக்கு வந்திருக்காங்களான்னு என்ன சொல்லி பார்த்துக்கிட்டு, இது ஒரு கேவலமான விஷயம். இவர் போய் முதலமைச்சர பேசுறாராம். முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுவதற்கு முதலமைச்சர் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேடிக்கை பார்க்குறாரு சார் எல்லாத்தையும். அன்னைக்கே ஈரோடு பை எலெக்ஷன்ல கேட்கலையா பழனிசாமி? வேட்டிய மடிச்சு கட்டிட்டு ஒத்தைக்கு ஒத்தைக்கு வரியா? நீ ஆம்பளையான்னு கேட்கல. அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு ஈரோட்ல அடிக்கிற அடி திருப்பி சென்னையில வந்து பார்த்துருக்கணும் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு. இல்லைன்னா எடப்பாடி ஓடி இருக்கணும். கம்முனு வேடிக்கை பார்க்குறாரு. என்ன அர்த்தம்? மரியாதை இல்லாம பேசும்போது அதையெல்லாம் கேட்டுட்டு அரசியல் பண்ணணும். அதுக்கு என்ன இப்படி இல்லாம பேசுவாங்க? தரக்குறைவா பேசுறதுன்னா ஒரு இன்டர்வியூ எடுத்தா அதுல அசிங்கமா பேசுறது என்னங்க அர்த்தம் அது? விஜயன் சார் இன்டர்வியூ பார்த்தேன் நான். ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தா இன்னொருத்தர் அரி எடுத்தார் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு. விஜயன் சார் கேள்விக்கு பதில் கொடுக்க சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அப்புறம் அதுல வந்து அசிங்கமா தரக்குறைவா பேசினா சட்டத்திலே இருக்கு டேனியல். பாதிக்கப்பட்டவங்க தான் கிளைம் பண்ண முடியும். நீங்க போய் கிளைம் பண்ண முடியாது. அவருக்கு 500 தான் சொல்லுது. ஆகவே அது அவர் தான் கிளைம் பண்ணணும். முதலமைச்சர் தான். அசிங்கமா பேசுறாங்க, தவறா முதலமைச்சர் சார். நாட்டினுடைய மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஓவர் மேபி. அது யாரா இருக்கட்டும். இவர் இருந்து 4 வருஷம் ஆகட்டும். மரியாதை தானே. மரியாதை குறைவா பேசுறீங்கன்னா, அப்புறம் திரும்பி அவங்க கட்சியில இருக்கவங்க பேச ஆரம்பிப்பாங்க. பேசிட்டு தான் இருக்காங்க. தாக்கு பிடிக்க முடியாது. முதல்வர் கண்ணியமா இருக்காரு. நீங்க பாட்டுக்கு காழ்ப்புணர்ச்சியோட கண்டதை பேசுவீங்களா? இவர் இதுவரைக்கும் போன இந்த பயணம், தோல்வி பயணம். ஒரு வெங்காயமும் கிடையாது. ஒரு ஓட்டு கூட வராது. ஏன்னா வந்த கூட்டம் காசுக்காக வந்த கூட்டம். அவர்களுக்கு தெரியும். இவங்க சாயங்காலம் இன்னொரு லீடர் கூப்பிட்டாலும் அங்க போய் நிக்கிற கூட்டம் அது. அது எங்க எழுச்சி? சார் இப்ப நீங்க வச்சுக்கோங்க. அவரு மு.க. ஸ்டாலின் வெளியில வராரு முதல்வர். அவர் நடந்து போறாரு. அந்த எழுச்சி தெரியுது, கத்துறாங்க. விஜய் வெளியில வராரு. ஆரவாரம் ஆர்ப்பரிக்குது. அவர் ஓடுனா பின்னாடியே ஓடுறாங்க. இதுதான் அம்மா வரும்பொழுது இருக்கும் பாருங்க. தலைவர் வரும்பொழுது அந்த கூட்டம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. சார் எடப்பாடி வந்தாலும் இவ்வளவு ஆர்வம் இருக்கு சார். கிரவுட்ல பெரிய ஆர்வம் இருக்கு. எல்லாரும் கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஒரே சவுண்டு விசில் சத்தமா இருக்கு. மாயவரம் தஞ்சாவூர்லாம் சரியான கூட்டம் சார். பாத்தீங்களா இல்லையா? மாயவரம் தஞ்சாவூர் திருவாரூர். அந்த தஞ்சை மண்டலத்துக்கு பண்ண துரோகம். இந்த தென்னை மரத்துல கிளைய வெட்டிட்டு வந்து அடிக்கணும்னுங்கெல்லாம். கஜா புயல் ஒண்ணு வந்ததுங்க. லட்சக்கணக்கான தென்னை சாய்ந்தது. குழந்தை போல் வளர்த்து அழகு பார்த்த அந்த தென்னை மரங்கள் சாய்ந்த நேரம் எவ்வளவு வேதனை. அப்படியே கதறி கதறி அழுத மக்கள். எத்தனை 1000 ஏக்கர்கள் போச்சு தெரியுமா? எத்தனை லட்சக்கணக்கான தென்னை மரங்களை இழந்து வாடிய மக்களை பார்க்கவே வரல. இவர் அங்க போறாரு, எவனோ கை தட்டுறான்றீங்க. நீங்க வேற. நீங்க காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை வச்சிருப்பானுங்க. அந்த லிவிங்ஸ்டன் ஒரு சினிமால சொல்லுவாரு, ஏய் என்னமோ கூறாண்டா, நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லையடா, கூப்பிடு அப்படின்னுவாரு. அவன் கிட்ட வருவான், என்ன சொன்னா இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னுவாரு. வருங்கால ஜனாதிபதி வாழ்க, பிரதமர் வாழ்க. ஆஹா, ஏய் கொடுத்த காசை விட அதிகமா கூறாண்டா இவன். அது மாதிரி யாராவது மாயவரத்தையும் தஞ்சாவூர்லையும் கூவி இருப்பான். நான் பார்த்து ஒரிஜினலா ஒரு எண்ணங்கள் வருமா? வராது. ஆகவே சார், தலைவர்ன்றது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய
தலையுடையோர் எல்லாம் தலைவர் அல்ல டேனியல். அதுக்கு ஒரு தகுதி வேணும். கண்டிப்பா சார். இல்ல பேரறிஞர் அண்ணா என்ன கதாநாயகனா? பேரறிஞர் அண்ணா என்ன மிக அழகு நிறைந்தவரா? சொல்லுங்க பாப்போம். மிக உயரமானவரா? ஒன்றுமே இல்லை. அறிவு, அந்த அறிவு கூர்மை. பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் போனால் கூட மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவை பார்ப்பதற்கு எதிர்க்கட்சியினர் ஓடோடி வந்தார்கள். காங்கிரஸ்காரர்கள் அவருடைய பேச்சை கேட்டு அப்படியே மாறினார்கள். அறிவாற்றல் சார், அறிவாய்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு முதல்வரை திட்டுறாருன்னு சொல்றீங்களே, தந்தை பெரியார் அவர்கள் பேசாததா பேரறிஞர் அண்ணாவை பிரிந்து வந்த பின்னால்? என்றைக்காவது ஒரு நாள் தவறி கூட பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரை குறை சொல்லியதே இல்லை. இந்த முட்டா பசங்க பல பேருக்கு தெரியாது. தவறி கூட சொல்லியதில்லை. எனது தந்தை பெரியார், தந்தைக்கு சமமான இடத்தில் இருப்பவர் தந்தை பெரியார் என்றார். ஒரு நாள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஆட்சி அமைந்ததும் தந்தை பெரியாரின் ஆட்சி என்றார். தலைவர் இல்லை, நாற்காலி காலியாக இருக்கும், தந்தை பெரியாருக்கு சொந்தம் என்றார். ஆளுகின்ற ஒரு முதல்வரை எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து கொண்டு அசிங்கமாக பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் டேனியல். பார்த்த பார்த்தேன். தமிழ்நாடு அரசு அது வேடிக்கை பார்க்கக்கூடாது. கண்டிப்பா சார். உங்களுடைய இவ்வளவு பிஸியான ஷெட்யூலையும் உங்களுடைய நேரத்தையும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். வணக்கம் டேனியல். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ் நேரத்திற்கும் நன்றி.